இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:8. ஒரு சிறு பெண் தன் தாயிடம் வந்து, அம்மா பாருங்கள், எனக்கு எதுவுமே சரியாக நடக்கவில்லை. கிளாஸில் டீச்சர் சொல்லிக் கொடுக்கிற அல்ஜீப்ரா கணக்கு மனதில் பதிய மாட்டேன் என்கிறது. அதனால் பரீட்சையில் ஃபெயில் ஆகிவிட்டேன். என் அன்பு தோழி என்னை விட்டுவிட்டு வேறு ஒருத்தியுடன் ஃப்ரெண்ட் ஆகிவிட்டாள். ஏனம்மா எனக்கு இப்படி நடக்கிறது என்று அழுதாள். அப்போது அவளுடைய தாயார் கேக் செய்து கொண்டிருந்தார்கள். அவளிடம், உனக்கு கேக் செய்கிறேன், அது உனக்கு பிடிக்கும் தானே என்று கேட்டார்கள். அப்பொழுது அவள், ஆமாம்மா, எனக்கு நீங்கள் செய்கிற கேக் மிகவும் பிடிக்கும் என்று கூறினாள். அப்போது அவளுடைய தாயார், இந்தா கொஞ்சம் எண்ணெயை எடுத்து குடித்துக்கொள் என்றார்கள். அதற்கு அவள், ஐயே சீ என்றாள். சரி, இந்தா 2 பச்சை முட்டை, அதையும் வாயிலே போட்டுக்கொள் என்றார்கள். என்னம்மா நீங்க என்று அந்த சிறுமி கேட்டாள். அம்மா விடாமல், கொஞ்சம் மாவையும் அதோடு சோடா உப்பையும் கூட சேர்த்து வாயில் போட்டுக்கொள் என்று கூறினார்கள். அப்போது அந்த பெண், என்னம்மா நீங்க சொல்றீங்க, அதையெல்லாம் எப்படி நான் வாயில் போட்டுக்கொள்ள முடியும் என்று கேட்டாள். அப்போது அந்த தாயார், மகளே, இவையெல்லாம் தனியாக பார்த்தால் அப்படியே சாப்பிட்டு விட முடியாது. அவையெல்லாம் பச்சையாக, பிரயோஜனமற்றதாக, விரும்பத்தகாததாக தோன்றும். ஆனால் அவற்றை சரியான விகிதத்தில் கலந்து சரியான முறையில் சமைக்கும் போது எல்லாரும் விரும்புகிற அருமையான கேக்காக மாறும். அதுபோல தேவனும் நம்முடைய வாழ்வில் நடைபெறும் ஒவ்வொரு துன்பமான நிகழ்ச்சிகளையும் விரும்பத்தகாத காரியங்களையும் நாம் அவரை சார்ந்து கொள்ளும் போது இனிமையாக மாற்றி தருவார் என்று கூறினார்கள். அவர் எல்லா காரியத்தையும் தமது சித்தத்தின்படி செய்யும் போது அவை நன்மையாக முடியும் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் நாம் அவரை சார்ந்து அவரை மாத்திர பற்றி கொண்டிருக்கும் போது நம்முடைய எல்லா நம்பிக்கையற்ற நிலைமைகளையும் அவர் மாற்றி அற்புத விடுதலை தருவார். ஆம் பிரியமானவர்களே, இன்று உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கும் மலை போன்ற பிரச்சனைகளில் இருந்து தேவன் விடுதலை தருவார். உங்களுக்கு இருப்பது கொஞ்ச பலனாக இருந்தாலும் விசுவாசத்தில் தரித்திருங்கள். எந்த பிரச்சனையும் இந்த உலகில் நிரந்தரமல்ல. கோடைக்கு பின் வசந்த காலம் வருவது போல தோல்விக்கு பிறகும் வெற்றி நம்மை வந்து சேரும். நீதிமொழிகள் 24:10 ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று கூறப்பட்டுள்ளது. எனவே சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போகிறவருக்கு தேவன் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். தேவனே, தோல்விகளின் நேரத்தில் பலன் தந்து வெற்றிக்கான வழியில் என்னை நடத்தும் என்று அவரிடம் மன்றாடுங்கள். தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே ஆண்டவரே எதிர்மறையான காரியங்களை அப்பா ஸ்தோத்திர பார்த்து சோர்ந்து போய் விடாதபடி ஆண்டவரே, நம்பிக்கையற்று போய் விடாதபடிக்கு பிள்ளைகளை என் தேவனில் பலப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்த சத்துவம் இல்லாதவர்களுக்கு என் தேவனை சத்துவத்தை பெருக பண்ண வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடினால் உம்மை சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் என் தேவனில் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.